உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் 77 நாட்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால வரப்போகுது. அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு. குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் புதனுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு 30 நாள் 40 நாளில் பயிற்சி ஆகிடுவார். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 77 நாள் எடுத்துக்க போகிறார். இது என்ன சார் பண்ணிடும் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். நீங்கள் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதில் ஒரு பணம் வருது. தொழில் பண்ணுறீங்க, பணம் வருது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு போனஸ், ஒரு ப்ரமோஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும், வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான். பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான். இந்த கிரகத்தோட ராகு பகவான் சேர்றார். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சில நேரங்களில் சில ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 3 கிரக சேர்க்கையினால இந்த 12 ராசி என்பவர்களுக்கு அடுத்த 77 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பவர்கள் நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பலவிதமான குழப்பங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 77 நாட்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதையும் பார்ப்போம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு புதன் ராகு சேர்க்கை வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். முதல்ல நல்லா நான் வச்சுக்கோங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு உங்கள் ராசியாதிபதி 10ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வேலை மாறுறீங்கன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேற ஊருக்கு மாறுற மாதிரி, வேற ஸ்டேட்டுக்கு மாறுற மாதிரி, வேற கண்ட்ரிக்கு மாறுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. காரணம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடன் புதன் சேர்வது ஒரு மிக சிறப்பு. கண்டிப்பாக வெளியூர் வாய்ப்பு வரும், வெளிநாடு வாய்ப்பு வரும். அதை இருந்தால் எடுத்துக்கோங்க.
வேற ஊர் மாறி ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த 77 நாட்கள் இருக்க போது. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எதாவது செஞ்சு ஏதாவது சாதிச்சிடலாமா, ஏதாவது சம்பாதிச்சிடலாமா நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கீங்க. முதல் நாள் எல்லாம் யோசிப்பீங்க, அடுத்த நாள் நம்ம எல்லாம் செஞ்சலாம், அதை செஞ்சலாம், இதை செஞ்சலாம் நினைப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் எதுவுமே நடக்காது. திருப்பி அதுக்கு அடுத்த நாள் நம்ம எதை செஞ்சலாம் நினைப்பீங்க, ஒன்றுமே நடக்காமல் கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு 9 மாதமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நிலை மாறும். இப்போ நீங்கள் சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அப்போ பிஸ்னஸில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே பண்ணக்கூடிய பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுங்கள். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? முக்கியமாக ஏற்கனவே பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் விற்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அடுத்த ஆர்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். அதே போல் நீங்கள் எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அவங்க உங்களுக்கு கூப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கொட்டேஷன் கொடுத்தேன், நீங்கள் ஆர்டர் வரல, நீங்கள் என்ன ஏதாவது ஆர்டர் கொடுக்குற மாதிரின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். சின்ன சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 77 நாட்கள் அது பணமாக மாறும், தொழிலில் முன்னேற்றம் வரும். ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப நீண்ட கால பிளான் போடாதீங்க. நாளை காலையில் என்ன செய்யணும், இல்லை இன்றைக்கி உட்காந்து இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் மட்டும் யோசிங்க. அதுதான் சார் செய்ய முடியல, அதுதான் பண்ண முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதே முக்கியமாக பணம் பிரச்சனை நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த பண பிரச்சனைக்கு இந்த பணம் எப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த லோன் அப்ளை பண்ணும்போது அந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணுங்கள் முதல்ல. இல்லை சார் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் லோன் கிடைக்கல, அப்போ ஏன் கிடைக்கல, என்ன விஷயம், அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணுன்றா கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தொழிலோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ தீரும். அதே போல் பணம் வேறு யார்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. இல்லை இன்னொருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் உறுதியாக உண்டு. பண வரவுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த 77 நாட்கள் அது கடனாவோ இல்லை நீங்கள் வர வேண்டிய பணமாவோ இல்லை நீங்கள் உங்கள் யார்கிட்டயே கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள், ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது. சார் கடன் வாங்கி தான் வாங்கணும், பரவாயில்ல வாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா கிரகங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு செலவை கொடுத்துட்டு தான் நல்லதை கொடுக்கும். அது மாதிரி ஒரு செலவோட ஒரு சுப செலவுகளோட ஒரு நன்மைகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நடத்தும். இல்லை சார் எனக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், வீடு மாறலான் இருக்கேன், வீடு மாறுங்க. இடம் மாற்றம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் மனைவி மூலமாக வருமானம் உண்டு, கணவர் மூலமாக வருமானம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது அவங்க மூலயமா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்க ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே போல் உங்களுடைய அம்மாவின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் அம்மா ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பேச மாட்டாங்க சார், எங்கள் அம்மாக்கிட்டையும் எனக்கும் சண்டை சார், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. அதேமாதிரி இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் உண்டு. இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த 77 நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்னன்னா திருமணம் ஆகலை அப்படின்னா வேற ஊரில் தேடுங்க, நீங்கள் இருக்கிற ஊர்லேயே தேடாதீங்க. அதர் ஸ்டேட் மாப்பிள்ளையா, அதர் ஸ்டேட் பொண்ணா, வேறு நாட்டில் வேலை செய்கிற மாப்பிள்ளையா, வேலை நாட்டில் வேலை செய்கிற பொண்ணா தேடினீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சீக்கிரமாக
திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 77 நாட்கள் இருக்க போது. திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருங்க. பிரிஞ்சு இருக்கீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. நீங்களே முடிவை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடிய அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் யோசித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. இப்போ ஏதாவது போய் சண்டை போடுறது செய்யறதெல்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் பிரச்சனையும் மன உளைச்சலையும் தான் கொடுக்கும். அதே மாதிரி காதலிக்கக்கூடியவர்கள் காதல் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது தோல்வி இருக்குன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. சரி, இது இப்போ நேரம் சரியில்லை, அதனால் அப்படி தான் இருக்கும்னு நம்புங்க. அதுவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துரும். இல்லை அது மாதிரி பிரச்சனை இருக்குது, அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் இன்னும் அதிகமாக யோசிக்க அந்த பிரச்சனையை அதிகமாக கொடுத்தும் கவனமாக இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் அபவ் 45 மேலே இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக டயட்டை செக் பண்ணிக்கோங்க, வாக்கிங் போங்க. அதிகமாக உடல் பாதிப்பு இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, மருந்து சாப்பிடுங்க. அதில் ஏதாவது தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ற மாதிரி ஆயிரும். அதனால் ஏதாவது சின்ன தொந்தரவு வந்தால் கூட உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு. இது ரெண்டுத்தையும் மட்டும் மீனராசி என்பவர்கள் அடுத்த ஒரு 77 நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவோடைய சேர்க்கைக்கான பலன்கள். இது கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று, புதன் ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பலம் பெற்று, அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும். அதே போல் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு, சில நன்மைகளும் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.